வெல்கம் டு அவர் சேனல் ஹர்லி ப்ரோஸ் கிரியேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கோலங்களோட தான் நான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக கொஞ்சம் அதையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி நேர் புள்ளி 2ல் நிறுத்திக்கணும். இப்போது வி ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 3 புள்ளியை கணக்கு பண்ணிவிட்டு இதே மாதிரியே மேல் பக்கமும் ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வியை கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வளைவு கொடுத்து நேராக எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக 3 புள்ளி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக வளைச்சிட்டு கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் 3 புள்ளிக்கு கிராஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக வளைவு கொடுத்து வியோட இன்னொரு கார்னரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே ஸ்டெப்பு தான் மேலேயும் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு கோலம். சிம்பிளாக இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசலுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2வது கோலம். 6 புள்ளி நேர் புள்ளி 2ல் நிறுத்திக்கணும். இப்போது கீழே இருந்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வளைவு கொடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக எடுத்துகிட்டு வரணும். 2 புள்ளி வரைக்கும் கிராஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ஒரு நாட் போட்டு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு எகெயின் அந்த 3 புள்ளிக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த புள்ளியில் வளைவு கொடுத்து கிராஸாக 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு வளைச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. எகெயின் கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு நாட் போட்டு மேலே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சுக்கோங்க. 2ல் நிறுத்திக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன், லாஸ்ட்டு இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன். இதை அப்படியே சுடிச்சிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஜாயின் பண்ணிடலாம். கிராஸாக 2 புள்ளி வரும், இதை ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி லைட்டாக சுடிச்சிட்டு 1 2 3 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் அப்படியே சுடிச்சிக்கலாம். சேம் மெத்தட் இந்த பக்கமும் அந்த மாதிரி தான். லைட்டாக அப்படியே சுடிச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே லைட்டாக வச்சு திரும்பவும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. 4வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2ல் நிறுத்திக்கணும். நேர் புள்ளி தான். ப்ராக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த 2 புள்ளிக்கு ப்ராக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 இந்த 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ராக்கெட்டில் ஜாயின் பண்ணுங்க. இதை அப்படியே ஒரு நாட் போட்டு அப்படியே கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. கர்வ் மாதிரி போட்டு லைட்டாக வளைச்சி இந்த 2 புள்ளிக்கு வரணும். இப்படி வளைவாக இந்த 2 புள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக இதில் வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு இந்த 2 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இந்த 3 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைச்சி திரும்பவும் 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் அப்படியே வளைவு கொடுத்து இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். போட்டு திரும்ப 2 புள்ளிக்கு கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன், அதாவது பூராவே எடுத்து வரணும். 1 2 இந்த 3வது புள்ளியில் வந்து அப்படியே கர்வ் மாதிரி போட்டுக்கணும். கர்வ் மாதிரி போட்டு இதில் அப்படியே ஒரு நாட் போட்டுருங்க. ஈஸியான ஒரு கோலம் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 5வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கான புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2ல் நிறுத்திக்கணும். இப்போது கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சிக்கணும். அது மாதிரி இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் சுழிச்சி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. கிராஸாக இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு திரும்பவும் இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் ஒரு நாட் போட்டு இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைவு கொடுத்து அப்படியே இதில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சுழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சுழிச்சு வச்சுருக்கிறது 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைச்சிட்டு இந்த 2 புள்ளிக்கு திரும்பவும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு அடுத்து இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். லைட்டாக வளைச்சி இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைச்சி இந்த புள்ளி வரைக்கும் இதிலே லைட்டாக வளைச்சிட்டு இங்கே சுழிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது கோலம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 புள்ளியில் ரொம்பவே அழகான ஒரு கோலம் போட்டிருக்கேன். கோலம் சின்னதோ பெருசோ மங்களகரமாக போட்டால் வீட்டு வாசல் பார்க்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அப்புறம் புள்ளி வச்சு நீங்கள் கோலம் போடும்போது உங்களோட மனசு ஒருநிலைப்படும்.
உங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் மறந்து உங்களோட முழு கான்சன்ட்ரேஷனும் கோலத்தில் தான் இருக்கும். அதனால் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் கோலம் போடுறது. எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். வருதோ வரலையோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது கோலம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சு 2ல் நிறுத்திக்கணும். நேர் புள்ளி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 புள்ளிக்கு அடுத்த புள்ளி இருக்குது பாருங்கள், அதுலேருந்து 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு நாட் போட்டு திரும்ப கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுக்கணும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். மற்ற எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி, அதாவது உல்ட்டாவாக நாட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 3 புள்ளி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸாக அந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக வளைச்சி அந்த ஓப்பனில் உள்ள 2வது இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் அந்த மாதிரி கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து அதில் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே ஸ்டெப்பு தான் எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கனாலே கோலம் கம்ப்ளீட் ஆகிடும். உள்ள குட்டி குட்டி டாட் வச்சு கோலத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இது போல் நிறைய கோலம் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6 புள்ளி 2 தடவை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2 புள்ளி மட்டும் உள்ளில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். 2 புள்ளி மட்டும் வச்சுக்கணும். 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். அடுத்த 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன். அதே போல் இந்த பக்கமும் போட்டுக்கலாம். 2 புள்ளிக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். அடுத்து 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பாக போட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, இப்படி நல்லா எடுத்துக்கிட்டு இப்படி ஷார்ப்பாக போட்டுக்கலாம். சேம் மெத்தட் தான் எல்லா பக்கமும் போட்டுக்கணும். ரொம்பவே க்யூட்டான ஒரு சிக்கு கோலம் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது கோலம். கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சுட்டு 2ல் நிறுத்திக்கணும். பாருங்கள், கிராஸாக பார்த்தீங்கன்னா இந்த 3 புள்ளிக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், 4 புள்ளி அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க கிராஸாக. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 புள்ளிக்கு கிராஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 புள்ளி கிராஸாக வந்து பாருங்கள், அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள 4 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். எல்லா பக்கமும் லைட்டாக இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதில் அப்படியே வளைச்சி ஒரு நாட் போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், லைட்டாக வளைச்சி இங்கே வளைவு கொடுத்து இதில் ஒரு நாட் போட்டு அப்படியே இங்கே ஜாயின் பண்ணணும். இதே மாதிரியே மற்ற 2 பக்கமும் போட்டுக்கணும். இந்த கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10வது கோலம் பார்க்கலாம். 6 புள்ளி 2 தடவை வச்சு 2ல் நிறுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புள்ளி இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே உள்ள புள்ளியிலேருந்து கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஆப்போசிட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். உள்ள பார்த்திங்கன்னா இந்த 4 புள்ளிக்கு ஒரு 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 புள்ளி உள்ள 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு ட்ரையாங்கிள்லையும் 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ப்பாக நீட்டி போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். போட்டு இன்னொரு ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் மற்ற 3 பக்கமும் போட்டுக்கோங்க. டெய்லி புது கோலங்கள் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். எல்லா கோலங்களுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட போடக்கூடிய வகையில் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டைம் கிடைக்கும் போது நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோலம் இதோட கம்ப்ளீட் ஆகிட்டு, நான் போட்ட இந்த 10 கோலங்களில் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் நிறைய கோலம் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஹைப் ஆப்ஷனையும் எனக்காக கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.